6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 3. அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கியம். ஔவை எழுதின ஆத்திச்சூடி நமக்கு தெரியும். அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடின்னு ஒன்று பாரதியார் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அறிவியல் ஆத்திச்சூடி பார்க்குறோம். இதை எழுதினவர் நெல்லை சு. முத்து. சொல்லும் பொருளும் இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, பாடுபட்டு, ஔடதம், மருந்து, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிறாரு. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்திருக்கிறாரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலோட ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற. ஏன் ப்ளஸ் என்று என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியலால் ஆள்வோம். இது பாடநூல் ஆசிரியர்கள் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்கு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இதை எழுதினவர் யார் அப்படின்னா பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழ்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆள் ப்ளஸ் கடல். விண்வெளி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் ப்ளஸ் வெளி. நீலம் ப்ளஸ் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உரைநடையில் கணியனின் நண்பன். இதில் நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, காரல் கப்பக் அப்படிங்கிறவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகத்தை எழுதுறாரு. அதில் என்ன பண்ணுறாரு, ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை முத பயன்படுத்துகிறாரு. அந்த ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படின்ற பேர் தான் பொருள். தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்கிற மாதிரி அந்த நாடகத்தோட காட்சிகளை அவர் வடிவமைத்திருந்தார். அடுத்து நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலையை மனிதர்களை விட விரைவாக தானே செய்து முடிக்கிற இயந்திரத்துக்கு பேர் தான் தானியங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தானியங்கி என்ன பண்ணும் அப்படின்னா, அது பயன்படுற இடத்துக்கு ஏற்ற வகையில் எந்திர கைகளோ, நகர்ற கால்களோ, சூழ்நிலை உணர்வதற்கான நுணர்வு கருவிகள் இதெல்லாம் பொருத்தி உருவாக்குறாங்க. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. இவை மனிதர்கள் தோற்றத்தில் மனிதர்களைப் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மனிதனுக்கும் ரோபோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறிவு என்ன அப்படின்னா, அதை நம்ம நம்மளே சிந்திச்சு செய்கிற விஷயங்களை இவங்க கரெக்டாக செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில கட்டளைகளை வடிவமைத்து ஒரு செயற்கை நுண்ணறிவு அது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1997ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஒரு சதுரங்க போட்டி நடந்துச்சு. அதில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர் கலந்துக்கிட்டார். அவர் கூட யார் போட்டி போட்டாங்க அப்படின்னா, ஐவிஎம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி போட்டி போட்டுச்சு. அதில் டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றது. அடுத்து உலகத்திலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பேர் என்னென்னா சோஃபியா.
புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியிருக்குது. உயிரில்லாத பொருட்களுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குறது இதுதான் முதன்முறை. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ப்ளஸ் உருவம். மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் ப்ளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் பொருள் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்து ஒளி பிறந்தது. இது ஒரு அப்துல் கலாமோட நடந்த ஒரு நேர்காணலை பற்றி பார்க்குறோம். இதில் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பிடித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள்னு சொல்கிறாரு. அவருக்கு பிடித்த அவரோட வாழ்க்கைக்கே வலு சேர்த்த ஒரு குறள் அப்படின்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க ஆகா அரண். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க ஆகா அரண். இதுதான் அப்துல் கலாமுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக அவர் கூறியது. அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்த இன்னொரு நூல் என்ன அப்படின்னா, லிலியன் வாட்சன் எழுதின லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூல் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த நூல்லேருந்து அவருக்கு என்னென்ன கிடச்சிது அப்படின்னா, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, இது எல்லாமே கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவரை ரொம்ப மகிழ வைத்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, போலியோவினால் பாதிக்கப்பட்டவங்க 300 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தாங்க. அப்போ பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தப்படுற கார்பன் இலையை வைத்து 300 கிராம் எடையில் செயற்கை காலை உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து அவ்வளோதான். என்னென்ன ஏவுகணையெல்லாம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னா, அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணையில் செலுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பாடத்தில் அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதில் மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்து மொழி முதல்ல வரும், அதாவது அந்த வார்த்தையோட முதல்ல வரலாம், எந்த எழுத்து கடைசியில் வரும், எந்த எழுத்து இடையில் வரும் அப்படிங்கிறத தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ மொழி அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல் அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்குது. இதில் மொழிக்கு முதல்ல வர ஒரு சொல்லின் முதல்ல வர்றது என்னென்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12மே மொழி முதல்ல வரும். அடுத்து கேச தேன் பேம இந்த 6 எழுத்துக்களுமே இந்த 6 எழுத்துக்களில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கனகா சந்தைக்கு தங்கையோடு நடந்து கொண்டிருந்த போது பணத்தை மறந்து விட்டதாக கூறினாள். கனகா சந்தைக்கு தங்கையோடு நடந்து கொண்டிருந்த போது பணத்தை மறந்து விட்டதாக சொன்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த எழுத்தில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே மொழியோட தொடக்கத்தில் வரும். கனகா சந்தைக்கு தங்கையோடு நடந்து கொண்டிருந்த போது பணத்தை மறந்து விட்டதாக கூறினாள். அடுத்து இந்த உயிரெழுத்துக்கள் சில எழுத்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரும். எல்லாமே அந்த வரிசையில் இருக்க எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வராது, சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இதில் ங்கிறது ஒரு எழுத்து மட்டும்தான் முதல் எழுத்தாக வரும், மீதி எதுவுமே வராது. அந்த எழுத்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ஙனம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இந்த காலத்தில் ங்கனம்ன்ற வார்த்தையை நம்ம அப்படி பயன்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக அங்கனம், இங்கனம் எங்கனம் அப்படின்னு மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அடுத்து ஞ, இது 4 எழுத்துக்கள் ஞ, ஞா, ஞே, ஞோ. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். அடுத்து வரிசையில் ய, யா, யு, யூ, யோ,
யவ் இந்த 6 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யமுனா யாழ் யுத்தத்தில் யூகமின்றி யோகத்தால் யௌதகம் பெற்றாள். யௌதகம்னா வந்து சீதனம் கொடுக்கறது, அதான் வந்து யௌதகம்னு சொல்லுவாங்க. யமுனா யாழ் யுத்தத்தில் யூகமின்றி யோகத்தால் யௌதகம் பெற்றாள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வா வரிசையில் வந்து எது எது வரும் அப்படின்னா, வே வா வி வி வே வே வை வௌ இந்த 8 எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, வளையல் வாங்கி விற்றுவிட்டு வீட்டுக்கு வெறுங்கையோடு வேகமாக வந்தவனை வைத்தது வௌவால். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். வளையல் வாங்கி விற்றுவிட்டு வீட்டுக்கு வெறுங்கையோடு வேகமாக வந்தவனை வைத்தது வௌவால். இதுதான் வந்து வே வரிசையில் உள்ள எழுத்துக்கள், மொழிக்கு முதல்ல வர்ற வா வரிசையில் உள்ள எழுத்துக்கள். அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்படி உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வருமோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் 18மே வந்து மொழிக்கு முதல்ல வராது. அடுத்து 8 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்து கூட முதல்ல வராது. இது என்னென்னா 2 நேவும் வராது, அடுத்து வந்து 3 லேவும் வராது, 2 ரேவும் வராது, டே வராது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதாவது ரிப்பீட்டடாக அந்த ஒரே சவுண்டில் வர எழுத்துக்கள் எதுவுமே வரல பாருங்கள். அந்த தேக்கு அப்புறம் வர நே மட்டும்தான் வரும். அதை நம்ம முதல் எழுத்தில் வரும்னு சொல்லிட்டனால அதை இங்கே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், நே நே 3 சொல்லி நாவும் இருக்குது, 2 சொல்லி நாவும் இருக்குது, சிறிய ராவும் இருக்குது, பெரிய ராவும் இருக்குது, லேன்னு 3 லேவும் இருக்குது. அடுத்து டே மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. இந்த 8ம் வந்து எங்கே வராதான், முதல்ல வராது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வராது. அதுக்கப்புறம் ஏ வே இதில் வந்து நம்ம எந்தெந்த எழுத்துலாம் வரும்னு சொன்னோமோ அது போக மீதி எழுத்துலாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதியில் வர்ற எழுத்துக்கள் எது எது அப்படின்னு சொன்னால், உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் வரும். உயிரெழுத்துக்கள் வந்து அப்படியே நேரடியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் உயிர்மெய் எழுத்தாக தான் வந்து இறுதியில் வரும். அடுத்து எது எது வந்து கடைசியில் வரும் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கன்னா நம்மனா எரளை வரலை, எரளை வள்ளலை, இந்த 12 எழுத்து இருக்குல்ல, இதில் வந்து ஃபஸ்ட் எழுத்தான அந்த ங மட்டும் வராது, மீதி 11 எழுத்தும் வந்து வரும் கடைசியில். அடுத்து இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உறிஞ்ச் வெறிந்து அவ் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லோட இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் வராது. ஆனால் அது வரணும் அப்படின்னா அளபடையில் வந்து ஒரு சொல்லான அளபெடுத்து வரும்போது அங்கே வந்து உயிரெழுத்துக்கள் இறுதியில் வரும். அடுத்து உயிரெழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்தோடு இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் வந்து இறுதியில் வர முடியும். அடுத்து ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இறுதியில் வராது. இங்கே வந்து கசட தபர 6 வருதா, அதுக்கப்புறம் நம்ம அங்கே எது வராதுன்னு சொன்னோம், அந்த எங்கன்னா நம்ம எரளை வளலை இங்கு மட்டும் வராதுன்னு சொன்னோமா, அந்த இங்கே சேர்த்துக்கிறோம், அது வராது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 7 மெய் எழுத்துக்கள். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் ங வரிசை எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, அதை தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. அதில் வர எந்த இதுவுமே வராதுன்றாங்க. அடுத்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய, அதாவது அடுத்து வந்து எகர வரிசை ஒகர வரிசை இது ரெண்டுமே எதுவுமே வராது. எகர வரிசையிலையும் ஒகர வரிசையிலையும் எதுவுமே கடைசியில் வராது. இதில் நோ மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா நோங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கு அர்த்தம் வந்து துன்பம். அதனால் நோ தவிர மீதி எல்லாமே எகர ஒகர வரிசையில் இருக்கிற எந்த எழுத்துமே வராது. அடுத்து சொல்லோட இறுதியில் வர எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெய் எழுத்துக்கள் 18 இறுதியில் வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வரும், இடையில வரும். அடுத்து ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும். அளபெடுக்கும் போது அது ஒரு சொல்லானது அளபெடுத்து வரும்போது இடையில வந்து உயிரெழுத்து வரும். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சா? அடுத்து இங்கே வந்து அடுத்து வந்து 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் வந்து ராமன் விளைவு அப்படிங்கிற கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டார். அவரோட பேர் வந்து சர் சி.வி. ராமன். பிப்ரவரி 28 வந்து நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம்னா தேசிய அறிவியல் நாளாக வந்து நம்ம கொண்டாடுறோம்.
அடுத்து கலை சொற்கள் அறிவோம். செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கைக்கோள்னா சேட்டிலைட், மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ்.